அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1034 ரூபாய் 98 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 307 ரூபாய் 12 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிவித்தாரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீரோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமாதாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்கக்கூடிய சிலர் பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க. கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 946 ஃபில்ஸாக உள்ளது. 21 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 770 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 727 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 46 தினார் 594 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். அதிருப்தி. ஈரானுடைய ப்ரொபோசல் எங்களுக்கு அதிருப்தியை அளித்து விட்டது. கண்டனம் தெரிவித்த குவைத் கத்தார் நாட்டின் கப்பல் மீதும் தாக்குதல். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, ஈரானுடனான சண்டை இன்னும் முடிவுக்கு வரவில்லை, இன்னும் மீதம் உள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் புதிய யுக்திகளை மீண்டும் பயன்படுத்த தயார். தொடர்ந்தும் தாக்குவதற்கு அனுமதியை வழங்கியுள்ள சுப்ரீம் லீடர் முஜ்தபா ஹமைனி. கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தெரிய வந்தது. இனி வரும் நாட்களில் தொடர் தாக்குதலை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க ஈரான். அமெரிக்காவிடம் அவங்க வைத்த எந்த ஒரு கோரிக்கைகளுக்கும் அமெரிக்கா இணங்கவில்லை. இணங்காத பட்சத்தில் தாக்குதல்கள் தொடரும் அப்படின்ற மாதிரியே தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு மீண்டும் மீண்டும் முகம் கொடுக்க வரும் அப்படின்ற மாதிரியான தகவல்களை ஆய்வாளர்கள், வல்லுநர்கள் தொடர்ந்தும் தெரிவிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இன்னமும் போக வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் தொடர்ந்தும் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் மிகவும் மோசமான ஒரு பதற்ற நிலை தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. மீண்டும் 53 புதிய கேஸ் பதிவாகி இருக்குது. இதோ ஹண்டா வைரஸ். உலகளாவிய ரீதியில் கடந்த நாட்களில் 159 கேஸ் பதிவாகி இருந்த இந்த சூழலில் மறுபடியும் புதிய கேஸ் பதிவாகி இருக்கிறது. இன்னும் புதிய பதட்டத்தை உருவாக்குது. புதிய 53 கேஸ், பழைய 159 கேஸ். இது இப்படியே தொடர்ந்தால் மிகவும் மோசமான சூழலை எட்டும் அப்படின்னு உலக சுகாதார மையம் எச்சரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 212 கேஸ் இப்போ வரைக்கும் பதிவாகி இருக்குது உலகளாவிய ரீதியில். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பக்கம் யுத்தம், இன்னொரு பக்கம் அது, இன்னொரு பக்கம் இதுன்னு நம்ம மக்களை, இந்த ஜெனரேஷனை ஏதாவது ஒரு பிரச்சனை வருஷம் ஆட்டி படிச்சுக்கிட்டே இருக்குது. எதுக்கும் எல்லாத்துக்கும் எதிர்த்து போராட தயார் நிலையிலே இருப்போம் மக்களே. அதே மாதிரி துருக்கி விமானம் ஒன்று, துருக்கி ஏர்வேஸுக்கு சொந்தமான விமானம் ஒன்று காத்மாண்டு நேபாள்ஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா திடீரென்னு தீ விபத்துக்குள்ளாகி இருக்குது. உடனடியாக
பயணிகளை நேபாள் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி நேபாளில் உடனடியாக பார்த்திங்கன்னா சேஃபாக தரையிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி விமானத்துடைய தீயும் உடனடியாக அணைக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. விமான பயணங்கள் தான் மிகவும் ஆபத்தான ஒரு பயணம். போனால் போய் சேரும் வரைக்கும் இறைவன் தான் நம்மளுக்கு துணை. எல்லாரையும் இறைவன் பாதுகாக்கட்டும். காலநிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். வெப்பம் இன்னும் அதிகரிக்கும். அதே போல் தூசியுடன் கூடிய காற்று இனிவரும் நாட்களில் தொடர்ந்து அதிகரிக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா. கடல் பகுதிகளில் பனிமூட்டமும் இனி வரும் நாட்களில் ருத்தூபா தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பெனைதல்கார் பகுதி மற்றும் இன்னும் சில பகுதிகளில் அதிரடியான சோதனைகள். உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு குழு பல இடங்கள்ல இருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேஸ் செய்யப்பட்ட, அதாவது ஐஸில் ரொம்ப காலமாக வைத்து சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட உணவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 4,33,000 தினார் மணி லாண்ட்ரிங் கேஸ், ஆல்கஹால் பிஸ்னஸ், இந்த மாதிரி பல கேஸுகளில் பார்த்திங்கன்னா சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்ட நபர், குவைத்திலிருந்து தண்டனை பெற்ற நபர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இன்டர்போல் ஏஜென்ட் வழியாக கைது செய்யப்பட்டு குவைத்துக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு வருது. இந்திய நாட்டவர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல் எலக்ட்ரானிக் சர்வீஸ், அனைத்து சேவைகளும் எலக்ட்ரானிக் மூலமாக செயல்படுத்தப்படும் அப்படின்றதையும் உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. احنا بوزارة الداخلية دائما بالخدمة، وانتوا دائما اولويتنا. علشان كذي قاعد نشتغل على تطوير خدماتنا وتسهيل معاملاتكم على تطبيق سهل، وايضا في مراكز خدمة المواطن. تدرون اغلب المعاملات الاساسية اليوم صارت متوفرة بتطبيق سهل، وتقدرون توصلون لها بضغطة زر. وحتى اللي مصاب بالتكنولوجيا طورنا لكم مراكز الخدمة عشان تخلصون فيها معاملاتكم براحة ومرونة. اليوم تقدرون تخلصون معاملاتكم بأي مركز خدمة بالكويت، يعني مو شرط بالمنطقة اللي محدد فيها عنوان السكن. وصار في مركز خدمة في كل محافظة يوفر خدمة السيارات، يعني درايف ثرو حق معاملاتكم، يخدم كبار السن وذوي الاحتياجات الخاصة واللي عندهم عارض صحي. والأهم من هذا كله أن الوزارة قاعد تطبق مشروع معاملات بلا ورق، يعني مو لازم تطبعون ولا ورقة اللي رحتوا تراجعون، والإجراءات غريبا بتصير أسهل وأرتب. وزارة الداخلية حاضرين وبخدمتكم جاهزين. الفرق بين المناطق الساحلية والمناطق الصحراوية في حالة الجو: المناطق الساحلية بسبب قربها من البحر، فالبحر يلطف الجو وتكون الأجواء معتدلة على السواحل، ويكون البحر بارد لأنه يحتاج ساعات طويلة حتى يسخن من حرارة الشمس. لكن عند غروب الشمس وبداية الليل فالبحر يفرغ هذه الحرارة، فتكون الأجواء حارة بالليل على المناطق الساحلية وفيها نسبة رطوبة عالية، عكس المناطق الصحراوية اللي تكون بالنهار حارة بسبب الرمال اللي تعكس حرارة الشمس فما تخزنها في الأرض، وعند غروب الشمس تبرد الأرض وتكون الأجواء معتدلة بالليل في المناطق الصحراوية وفيها نسبة برودة. لكن
مناطق مكشوفة خاصة الصحراوية فتكون معرضة لنشاط الرياح وزحف الرمال، فتكون نسبة الغبار فيها أكثر من المناطق الساحلية. رفض الرئيس الأمريكي دونالد ترامب الرد الذي قدمته إيران عبر الوسيط الباكستاني على مقترح واشنطن لإنهاء الحرب، معتبرا أنه غير مقبول على الإطلاق. وكانت صحيفة وول ستريت جورنال الأمريكية قد كشفت ملامح الرد الإيراني على المقترح الأمريكي، حيث رفضت طهران تفكيك منشآتها النووية، بينما وافقت على تخفيف اليورانيوم عالي التخصيب ونقل المتبقي إلى دولة ثالثة. هذا وكانت وكالة الأنباء الإيرانية الرسمية إيرنا أفادت في وقت سابق أن إيران أرسلت ردها على المقترح إلى الوسيط الباكستاني بعد استكمال المراجعة الداخلية، مشيرة إلى أن المرحلة الحالية من الخطة المقترحة تركز على مفاوضات إنهاء الحرب في المنطقة. What do they need to do to violate the ceasefire? Well, you'll find out because I'll let you know. They know what to do and they know what to do. They know what not to do, more importantly, actually. And, they fired them in little boats with pea shooters, the pea shooters, little boat with little, why? Because they don't have any boats anymore. Their Navy is comprised of, they call them little boats, fast right? Boats or little boats. And they're fast, they're so fast that they had 8 of them and they're all gone. And they're fast, but they're not fast like a missile. A missile is slightly faster. They're all gone, so they're looking around for little boats to try and compete with our great Navy. We have a Navy that's unbelievable. We set up a blockade, as you know very well. Not one ship. A couple tried, and they got their engine shut out. You remember? I think it was it was a great display. A ship wanted to go through, break the blockade. They were warned not to. And then they were warned again by a young Annapolis captain of the ship with a great look, central casting. These people are central casting, I'll tell you. And he said, don't do it. Then he said, evacuate your engine room with this unbelievable loudspeaker that goes over water. He said, you have 10 seconds. And then from 4 miles with one bullet, it went right into the engine. And Gary, the ship stopped very quickly. They hit the engine with one shot. It wasn't a missile. They don't want to waste a missile on it. It's too easy. And we had another one, a 2000, one of the biggest ships in the world. They were warned. And he said, go back now. Go back right now. You will be shot at within 10 seconds. Yes, I am going back to Iran. I am going back. And that was the end of that, right? He went. It took him 10 miles to turn. The ship was so big, but they respect us. They didn't used to respect us, but they respect us more than we've ever been respected. Our country now is the hottest country anywhere in the world. We had a country that was dead when we had that group of people that ran this country with their open borders, letting anybody come in from the Congo, from countries all over the world. They came in from prisons and mental institutions. We had a country that would have been a dead. If they won the election, this country would have been a dead country. Now we have the hottest country anywhere in the world. Go ahead.